Hi friends, welcome to Exam Day YouTube channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பாலிட்டி நேற்றோட கிளாஸோட கண்டினியூஷன் ஓகே 14th கிளாஸ் 14 பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து சிலபஸோட கண்டினியூஷன். இன்றைக்கி வந்து ஜுடிஷியரி இன் இந்தியா. நேற்று வந்து எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதை பார்த்தோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன். ஸோ இந்தியாவில் எந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது, எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ஜுடிஷியரி இன் இந்தியா, இந்திய நீதி அமைப்புகள். ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின், டூ ஆர் த்ரீ கொஸ்டின் வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து வந்துடும். ஓகே. ஆனால் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வந்து வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதில். ஓகே. இந்த ஜுடிஷியரி இன் இந்தியா, இந்திய நீதி அமைப்புகள் டாப்பிக்கில் வேர்டிங்ஸ் வந்து முக்கியம். ஸோ இந்த இதில் வேர்டிங்ஸ் தான், அந்த வார்த்தையில் தான் வந்து விளையாடுவாங்க டிஎன்பிஎஸ்சி. ஓகே. ஸோ வார்த்தையில் 2 டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையை வந்து நல்லா ரீட் பண்ணி சென்டென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் அடாப்டட் ஃப்ரம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகே. ஒன்றும் இல்லை, அந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்னா இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் மேலே இருக்குது, அப்படியே ஹையரார்கி, அதாவது கீழே ஒவ்வொரு கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் வந்து எதுலேருந்து அடாப்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க, எதுலேருந்து பாரோ பண்ணணும்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றுள் இருந்து நீதிமன்றங்களில் ஒற்றை அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. எதுலேருந்து பாரோ பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935 தான் இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட். ஓகே. இப்போ இருக்கிற அந்த கோர்ட்டு, நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த கோர்ட் நடைமுறை வந்து, ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் இந்திய அரசு சட்டம் 1935 தான் பாரோ பண்ணியிருப்போம். ஓகே. கடன் வாங்கியிருப்போம். ஓகே. ஸோ எல்லா சாப்டர்லையுமே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, பாரோட் சோர்ஸு. ஓகே. என்னென்ன கண்ட்ரிலேருந்து எதை பாரோ பண்ணோம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும் நம்மளுக்கு. அடுத்து, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் இனாகிரேட்டட் நான் டேஸ் என்று இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஓகே. எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இனாகிரேட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். இது ஜனவரி 28, 1950. ஜனவரி 28, 1950. ஓகே. அடுத்து, ஆர்டிகல் 124 to 147 in part 5 of the constitution deal with organization, independence, jurisdiction, powers, procedure and so on of the Supreme Court. Parliament is also authorized to regulate them. Choose the correct statement சொல்கிறாங்க. தமிழில் பார்ப்போம். அரசியலமைப்பின் பகுதி 5 124 முதல் 147 வரையிலான பிரிவுகள் உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, சுதந்திரம், அதிகாரம், வரம்பு, அதிகாரங்கள், நடைமுறைகள் மற்றும் பலவற்றை கையாளுகின்றன சொல்கிறாங்க. ஸோ அரசியலமைப்பின் பகுதி 5, ஓகே, 5 124 முதல் 147 வரை விதி. ஓகே. அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கும் அதிகாரம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான், போத் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க, ஆர்டிக்கல் 124 to 147. ஸோ இதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. ஓகே. பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ ஆத்தரைஸ்ட் டு ரெகுலேட் தம். ஓகே. அடுத்து, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜட்ஜஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் சொல்கிறாங்க. ஓகே. உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் இந்திய தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். யார் நியமனம் செய்து சொல்கிறாங்க? தலைமை நீதிபதி. ஓகே. அடுத்து, இந்தியாவின் தலைமை நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வார்த்தையில் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறார் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகே. ஜனாதிபதி, பிரசிடென்ட் தான் நியமிக்கிறார். ஓகே. ஸோ பிரசிடென்ட் தான் இவங்களும் நியமிக்கிறாரு, ப்ளஸ் ஜட்ஜஸும் நியமிக்கிறாரு, ப்ளஸ் தலைமை நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகே. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ரெண்டு பேருமே பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே. சரியான அறிக்கை வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்து, a person to be appointed as judge of Supreme Court should have which of the following qualification. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுபவர் கீழ்கண்ட தகுதிகளில் எதை பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஓகே. he should be citizen of India, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்து, he should have been judge of high court for 10 years, உயர் நீதிமன்ற நீதிபதியாக 10 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும். ஓகே. he should have been advocate of high court for 5 years, 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த வார்த்தையில் பாருங்கள், இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டாக 5 வருஷம் இருந்திருக்கணும். 10 இயர்ஸ் கொடுத்தா 5 வருஷம் இருந்திருக்கணும். ஹைகோர்ட் அட்வொகேட்டாக 10 வருஷம் இருந்திருக்கணும். ஓகே. ஸோ அப்படியே உள்டா வரும் இதில். ஸோ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டா, அதாவது
உயர் நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் இருந்திருக்கணும், 5 இயர்ஸ் இருந்திருக்கணும். உயர் நீதிமன்றத்தை வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும். ஓகே, வழக்கறிஞராக 10 ஆண்டு, நீதிபதியாக 5 ஆண்டு. ஓகே, இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்து, த கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் நாட் ஃபிக்ஸ்டு தி டென்யூர் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி காலத்தை அரசியலமைப்பு நிர்ணயம் செய்யவில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி வந்து பாலிட்டியில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சுட்டு நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ் பை அன் ஆர்டர் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்திய தலைமை நீதிபதி உத்தரவின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதியை இவரது அலுவலகத்திலிருந்து நீக்க முடியும். ஓகே, உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி காலத்தை அரசியலமைப்பு நிர்ணயம் செய்யவில்லை, இது கரெக்ட் தான். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட டென்யூர் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அடுத்து, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ். யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான், ரிமூவ் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஓகே, அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான், ரிமூவ் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதே பிரசிடென்ட் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதே பிரசிடென்ட் தான். அப்போ ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான், ரிமூவ் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஸோ எல்லாமே பிரசிடென்ட் தான் இங்கே. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த வார்த்தை வந்து பார்த்துக்கோங்க, அது தப்பு. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 ஸோ இது பார்த்துக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன். ஓகே, உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி காலத்தை அரசியலமைப்பு நிர்ணயம் செய்யவில்லை. இந்த சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அரசியலமைப்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காது, நிர்ணயம் செய்யவில்லை. ஓகே, அடுத்து, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். இந்திய ஜனாதிபதி தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் அட்ஹாக் ஜட்ஜ். இந்திய ஜனாதிபதி அட்ஹாக் நீதிபதியை நியமிக்கிறான்னு சொல்கிறாங்க. சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, இது கரெக்டு. ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். இந்திய ஜனாதிபதி தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிக்கிறார், இது கரெக்ட். தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிக்கிறது பிரசிடென்ட், கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அட்ஹாக் ஜட்ஜை பிரசிடென்ட் பண்ண மாட்டார். ஸோ யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அட்ஹாக் ஜட்ஜ்னா என்னென்னா, ரிட்டையர்டான ஜட்ஜை வந்து, ரிட்டையர்டான ஜட்ஜு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாராவது ஜட்ஜு வேக்கண்ட் ஆகிடுச்சுன்னா ஹைகோர்ட்டோட ரிட்டையர்டான ஜட்ஜை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ அவங்க தான் அட்ஹாக் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ஹாக் ஜட்ஜை வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண தேவையில்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை பெர்மிஷன் வாங்கி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வராது, இந்திய ஜனாதிபதி வர மாட்டார், தலைமை நீதிபதி தான் வருவார். தலைமை நீதிபதி அட்ஹாக் நீதிபதியை நியமிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் தப்புனா, இங்கே வந்து தலைமை நீதிபதி வரும், ஜனாதிபதி வர, தலைமை நீதிபதி அட்ஹாக் நீதிபதியை நியமிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து, விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன். இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டர் கொஸ்டின், இது ரொம்ப டைம் வந்து கேட்டிருக்காங்க. இது பின்வரும் நோட்டில் இது அடிப்படை உரிமைகளின் உத்தரவாதம் கேட்குறாங்க. ஸோ கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு எது சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட். ஸோ உச்சநீதிமன்றம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது நம்மளுக்கு. உச்சநீதிமன்றம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கேரண்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து, salaries, allowance, privileges, leave and pensions of judge of Supreme Court are determined from time to time by. உச்சநீதிமன்ற நீதிபதியின் சம்பளம், பொறுப்புணவுகள், சலுகைகள், விடுப்பு மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை அவ்வப்போது தீர்மானிக்கப்படுகின்றன. ஓகே, யார் தீர்மானிக்கிறாங்க கேட்குறாங்க. சேலரி, அலோவன்ஸ், ப்ரிவிலேஜஸ். உச்சநீதிமன்ற சம்பளம், கொடுப்பனவுகள், சலுகைகள், விடுப்பு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது வந்து பார்லிமெண்ட் தான். ஓகே, பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த சுப்ரீம் கோர்ட்டோட சேலரி, அலோவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போகுது. ஓகே, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரி, அலவன்ஸ் எல்லாமே போகுது. ஓகே, அதுலேருந்து எடுத்துப்பாங்க, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துப்பாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஜட்ஜோட சேலரி வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரி, பென்ஷன் எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போகும். அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜோட சேலரி வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து போகும். ஓகே, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து போகும் ஹைகோர்ட் ஜட்ஜோட சேலரி. பட் ஹைகோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் இதுலேருந்து போகும் அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போகும். ஓகே, ஹைகோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போகும். ஸோ அது எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா,
ஹைகோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்தியாவிலேருந்து வரணும். ஸோ சேலரி டக்குன்னு ஸ்டேட்லேருந்து கிடச்சிரும். ஆனால் பென்ஷன் வந்து இந்தியாவிலேருந்து வரணும் வச்சுக்கோங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ஹைகோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் வந்து போகும். ஓகே, இதோட 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்து, Supreme Court of India has more powers than any other Supreme Court in any part of the world. Whose statement is this? இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். உலகில் எந்த பகுதியிலும் உள்ள மற்ற உச்சநீதிமன்றங்களை காட்டிலும் இந்திய உச்சநீதிமன்றம் அதிக அதிகாரங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருடைய அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் தான் சொல்லியிருப்பார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆன்சர் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே ஓகே ஸோ உச்சநீதிமன்றம் தவிர இந்த உலகத்தில் வந்து அதை காட்டிலும் எது வந்து பவர் இல்லைன்னு சொல்லுவார். ஓகே, ஸோ உச்சநீதிமன்றம் தான் ரொம்ப பவரில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே, which among the following comes under original jurisdiction of Supreme Court? பின்வரும் ஒன்றில் எது உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே என்ன வரும்? ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனாக என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் எல்லாமே முடிவு பண்ணும். அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஒரிஜினலாக சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணும். சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணுறதை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, எதுவுமே பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டோ யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எது கீழே வரும்னு பாருங்கள். பிட்வீன் சென்டர் ஆர் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ், மையம் மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே. ஓகே, சென்டர். ஓகே, மாநிலம் மற்றும் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ். அடுத்து பிட்வீன் சென்டர் அண்ட் எனி ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆன் ஒன் சைட் நம்ம ஆர் மோர் அதர் ஸ்டேட்ஸ் ஆன் அதர் சைட். ஓகே, சென்டர் மற்றும் மாநிலம் அல்லது மாநிலங்களுக்கிடையே ஒரு பக்கத்தில் மற்றும் ஒரு அல்லது அதற்கு மேற்பட்ட பிற மாநிலங்கள் மறுபுறம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே. ஸோ அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் எதில் இருக்குன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, இது 2க்கு இடையில தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3 ஆப்ஷன் வரும். ஓகே, 3 ஆப்ஷன் வரும். ஓகே, ஒன்று சென்டருக்கும் 2-3 ஸ்டேட்ஸுக்கு இடையில, இல்லாட்டி சென்டருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும், இல்லாட்டி அந்த இன்னொரு ஸ்டேட்டுக்கு இடையில, இல்லாட்டி பிட்வீன் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஓகே, 2 அல்லது 3 ஸ்டேட்டுக்கு இடையில வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வரும்னு சொல்கிறாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து, விச் ஆர்டிகல் ஆத்தரைசஸ் பிரசிடென்ட் டு சீக் தி ஒப்பீனியன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்க குடியரசுத் தலைவருக்கு எந்த விதி அதிகாரம் அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 143. ஓகே, ஸோ இதுவுமே முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ ஏன்னா அட்வைசரி பவர்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது தவிர ஹைகோர்ட்டுக்கு இல்லை. அட்வைசரி பவர்னு என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் கேட்பார். ஓகே, ஸோ அதுதான் அட்வைசரி பவர்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் கேட்பார். ஸோ அந்த அட்வைஸ் கேட்குற பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கல் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 கொடுக்குது. ஓகே, ஆர்டிக்கல் 143 விதி 143. அதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிப்பது வந்து என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா விதி 143. ஓகே, அடுத்து, வாட் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்னன்னு கேட்குறாங்க. இட் டிசைட்ஸ் தி டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை இது தீர்மானிக்கிறது. இட் ஆத்தரைஸ் டு வித்ரா தி கேசஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஹைகோர்ட். உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை திரும்ப பெறுவதற்கு அதிகாரம் உள்ளது. இட்ஸ் லா இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதன் சட்டம் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட பவர்ஸ் தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான், உங்களுக்கு படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அடுத்து, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் டேஸ் ஆர்டிக்கல். ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னது. சுப்ரீம் கோர்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு வந்து சொல்கிறத யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு டேஸ் விதியின் கீழ் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 131. ஓகே, இதுவுமே பார்த்துக்கோங்க 131. ஸோ அட்வைசரி பவர் எது பார்த்தோம் ஆர்டிகல் 143 143. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் 131. ஓகே, அடுத்து, டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆரிஜினேட்டட் டெவலப்டு. நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு உருவானது மற்றும் வளர்ந்தது. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல. ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து யூஎஸ்ஏல நேற்று ஒன்று பார்த்தோம், ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா வந்து யூகேல. ஓகே, ரூல் ஆஃப் லா வந்து யூகேல. பிரிட்டன் ரூல் ஆஃப் லா வந்து பிரிட்டன். அது சட்டத்தின் ஆட்சின்னு பார்த்தோம்னா அது வந்து பிரிட்டன்லேருந்து கடன் வாங்கியிருப்போம். ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறு ஆய்வு வந்து யூஎஸ்ஏலேருந்து அமெரிக்காலேருந்து கடன் வாங்கியிருப்போம். இது ரெண்டுமே நான் வச்சுக்கோங்க. அடுத்து,
Which Constitutional Amendment Act authorized the Parliament to establish common high court for 2 or more states and union territory? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பாராளுமன்றத்துக்கு அங்கீகாரம் அளிக்கிறது சொல்கிறாங்க. எந்த சட்ட திருத்தம் போட்டு 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 7th. ஓகே. ஸோ இப்போ நான் வச்சுக்கோங்க 7 போட்டு இந்த பிரிக்கிறோம்ல அதுதான். ஓகே. 2 or more ஸ்டேட்ஸ் இது. ஸோ 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே. அடுத்து Constitution does not specify the strength of High Court and leaves it to discretion of President. அரசியலமைப்பு உயர்நீதிமன்றத்தின் வலிமையை குறைக்கப்படவில்லை மற்றும் அதை ஜனாதிபதிக்கு விருப்பத்திற்கு விடுகிறதுன்னு சொல்கிறாங்க. பிரசிடென்ட் டிட்டர்மின் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹை கோர்ட் ஃப்ரம் டைம் டு டைம் டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ஒர்க் லோட். உயர்நீதிமன்றத்தின் பலத்தை அதன் பணித்துமையை பொறுத்து குடியரசுத் தலைவர் அவ்வப்போது தீர்மானிக்கிறார். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கான கொஸ்டின். ஸோ இது ரெண்டுமே பிரசிடென்ட் கரெக்டு தான். ஓகே. பிரசிடென்ட் தான் ஹை கோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுறாரு. அது வந்து பிரசிடென்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து விட்டுறாங்க. ஓகே. கான்ஸ்டியூஷன் சொல்லலை, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைகோர்ட் வந்து பற்றி கான்ஸ்டியூஷன் சொல்லலை, அதை வந்து பிரசிடென்ட்டை விட்டுறாங்க. பிரசிடென்ட் தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைகோர்ட்டை வந்து ரொம்ப அதுதான் பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுறாரு. ஓகே. பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுறாரு. ஸோ இது 2 கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கான கொஸ்டின். ஸோ இது 2மே பார்த்துக்கோங்க, போத் 1 அடுத்து ஹூ டிரான்ஸ்ஃபர் ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹை டு அனதர் ஹை கோர்ட். ஒரு நீதிபதியை ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு யார் மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு 2 மாதமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. அந்த ஹைகோர்ட் பிரச்சனை வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தின் மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு யார் மாற்ற முடியும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் மாற்ற முடியும். ஓகே. இது பண்ணா வச்சுக்கோங்க. அடுத்து ஹைகோர்ட் என்ஜாய்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஜூரிஸ்டிக்ஷன். பின்வரும் அதிகார வரம்புகளில் எதை உயர்நீதிமன்றம் அனுபவிக்கிறது கேட்குறாங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட், ரிட், அட்வைசரி. அசல், மேல்முறையீட்டு, ரிட் அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு. ஸோ அது அப்பயே சொன்னேன் நான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைசரி இருக்குது, ஹை கோர்ட்டுக்கு அட்வைசரி இல்லை. ஓகே. ஹை கோர்ட்டுக்கு அட்வைசரி இல்லை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3. அதாவது ஒரிஜினல் இருக்குது, அப்பலேட் இருக்குது, ரிட் இருக்குது, அட்வைசரி ஹை கோர்ட்டுக்கு இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது. ஓகே. ஓகே. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைசரி கொடுக்குற ஆர்டிக்கல் வந்து எது பார்த்தோம், 143 பார்த்தோம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்துக்கோங்க, இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எக்ஸாம் டே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.